அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நான் யூஸ் பண்ணுற டெய்லரிங் மிஷின். இது டேபிள் டாப் மிஷின். இது உஷா ஒண்டர் ஸ்டிச். நாங்கள் இந்த மிஷின் 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினோம். நாங்கள் வாங்கினப்போ இதோட விலை 15,000. இந்த மிஷின் நாங்கள் எதுக்கு வாங்கினோன்னா, இது ஈஸியாக கேரி பண்ணலாம், வெயிட்லெஸ்ஸாக டேபிள் மேலே வச்சே ஸ்டிச் பண்ணலாம். நான் இவ்வளோ நாள் இந்த டேபிளில் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் எங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லை. சரி, இதுக்குன்னே ஒரு டேபிள் வாங்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த டேபிள் டெய்லரிங் மிஷின் விற்கிற கடையிலே கிடச்சிது. சரின்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம். இது ஃபஸ்ட்டு எக்ஸ்டென்ஷன் டேபிள். இது இந்த லெக்கெல்லாம் மடக்கி வச்சுருக்கேன். எப்படி யூஸ் பண்ணுறது? டெய்லரிங் திங்ஸ்லாம் கொஞ்சம் இதில் வச்சுருக்கேன். இது இந்த டெய்லரிங் மிஷினோட பார்ட்டு. இது இங்கே ஃபிட் பண்ணுறது. நான் ஏன் இதை எடுத்துட்டேன்னா, இந்த எக்ஸ்டென்ஷன் டேபிள் தான் வச்சு யூஸ் பண்ணுவேன். எக்ஸ்டென்ஷன் டேபிள் வச்சு யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் துணி கீழே விழாமல் இங்கே வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த டேபிளில் மிஷினை இங்கே இந்த கேப்பில் வைக்கிறதுனால அது கொஞ்சம் உள்ளே போயிடும். இங்கே கீழே ஒரு பலகை போட்டு இங்கே மேலே எக்ஸ்டென்ஷன் டேபிள் வச்சு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் வாங்கின ஷாப்பில் இதோட ப்ரைஸ் 3,000. இது நிறைய இடத்துல இந்த டேபிள் 5,000லேருந்து 8,000 வரைக்கும் விற்கிறாங்க. 5,000 இருக்க டேபிள் இப்படி இருக்கும். ஒரு 5,000 மேலே இருக்கிறது இந்த இடத்துல கபோர்ட் போட்டிருப்பாங்க. இந்த இடத்துல எக்ஸ்டென்ஷன் பெருசாக கொடுத்துருப்பாங்க. தனியாக இதுக்கு ஸ்டூல் அரேஞ்ச் பண்ணி எல்லாம் சேர்த்து கபோர்டில் இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்டென்ஷன்லாம் இருக்க அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். நாங்கள் வாங்கின ஷாப்பில் இதுக்கு 3,000 ரூபாய் சொன்னாங்க. இந்த மிஷினில் நம்ம இது என்ன பண்ணோன்னா, த்ரெட்டை டைட்டாக இழுத்து பிடிக்கிறது. எப்படின்னா, நம்ம நார்மல் த்ரெட்டுக்கு 3-4 வச்சுக்கலாம். 4-3 இந்த மாதிரி த்ரெட் கொஞ்சம் குவாலிட்டி நார்மலாக தான் இருக்கும். அது நம்ம 4லாம் வச்சோம் அப்படின்னா 4-5லாம் 5க்கு மேலாம் வச்சோன்னா அது த்ரெட்டை அறந்துடும். ஸோ நான் 3ல் தான் வைக்கிறேன். இதில் நார்மலாக இந்த நூல் 5 ரூபாய்க்கு வாங்குவோம். அதனால் நான் 3ல் தான் வச்சுருக்கேன். ஏன்னா அது எப்படின்னா, இந்த இடத்துல இழுத்து பிடிச்ச மாதிரி இங்கே இந்த நூலை இழுத்து பிடிக்கும். அதோடைய டைட்னஸ் இது 9 வரைக்கும் இருக்கு எனக்கு இந்த லெவல். இது எதுக்கு 9 வரைக்கும் அப்படின்னா, நம்ம இந்த ஃப்ரில் எல்லாம் பண்ணுவோம்ல,
அந்த ஃப்ரில்லெல்லாம் பண்ணுறதுக்கு 9 வரைக்கும் வச்சுட்டு நல்லா குவாலிட்டியான நூல் யூஸ் பண்ணணும். அது வந்து ரொம்ப நல்லா திக்காக இருக்கும். இவ்வளோ இழுத்தாலும் அருந்துராது. இது மாதிரி கொடையெல்லாம் தைப்பாங்க. அந்த மாதிரி குவாலிட்டியான நூல் யூஸ் பண்ணுறப்ப தான் அந்த இதோட லெவல் இன்க்ரீஸ் பண்ணலாம். இது நார்மலான த்ரெட்டுக்கு 3 and 4 தான் வைக்கணும். இதில் இந்த ஏல வைக்கிறப்ப நார்மல் ஸ்டிச் பண்ணலாம். பி வந்து இங்கே மேலே சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த நீட்டில் வெளியே எடுத்து விட்டுக்கணும், இல்லைன்னா ஊசி உடஞ்சிரும் சொல்லுவாங்க. ஏல வந்து நார்மலாக தையல் போடலாம். பியில் வந்து புடவை கரடிக்கிறதுக்கு தேவைப்படும். சி வந்து இப்படி எம்ப்ராய்டரி மாதிரி போடும். இங்கே பெருசாக வச்சோன்னா கொஞ்சம் பட்டையாக வரும், குட்டியாக வரும். டிக்கு வந்து என்னென்னா, இப்போ இங்கே பிங்க் கலரில் இருக்கிறதுனால டியில் வந்து இந்த ஸ்டிச் விழும். இதுவே ஈல வச்சுனா இது மாதிரி டிசைன் ஸ்டிச்லாம் வரும். மோஸ்ட்லி இந்த டிசைன் ஸ்டிச் சி வேணால் துணி ஏதாச்சும் கிழிஞ்சிருச்சுன்னா அதுக்கு ரஃப் அடிக்கிறதுக்கு தேவைப்படும். பட் இந்த டிஇஎஃப்ஜிலாம் வந்து மோஸ்ட்லி எதுக்குமே அந்தளவுக்கு யூஸ் ஆகாது. இப்போ நான் ஏல வச்சிட்டேன். இது எதுக்கு அப்படின்னா, நான் 1ல் வச்சேன் அப்படின்னா ரொம்ப கிட்ட தையல் விழும். தையல் வந்து கிட்ட டாட் வச்ச அளவுக்கு கிட்ட கெட்டி தையல் விழும். நார்மலாக நாம் அந்த மாதிரி தைக்க முடியாது. நார்மலாக துணி தைக்கிறதுக்கு, ஒரு லேசான துணி தைக்கிறதுக்கு 2 and 1/2 3 வரைக்கும் வச்சுக்கலாம். நான் மோஸ்ட்லி 3 வைப்பேன். அது கொஞ்சம் மீடியமாக இருக்கும். 3 and 1/2 எதுக்குன்னா நம்ம லைனிங் வந்து அட்டாச் பண்ணுவோம், அதுக்கு வச்சுக்கலாம். 4 வைக்கிறப்ப ரொம்ப தூர தையல் இருக்கும். லைனிங் துணியும் மேல் துணியும் நம்ம அட்டாச் பண்ணுறப்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீக்கிரமாக ஸ்டிச் ஆகிடும். இது வந்து கொஞ்சம் கெட்டி தையல் விழும். இந்த ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறப்பெல்லாம் இது யூஸ் பண்ணுவேன். சைடு அட்டாச் பண்ணுறது மற்ற எல்லாத்துக்குமே 3 தான் வைப்பேன். 3 and 1/2 2 and 1/2 3 and 1/2 வச்சுப்பேன். இது வந்து தையலோடைய அந்த அளவு. இப்போ இது எதுக்குன்னா, இந்த க்ரீன் கலர் இது எதுக்குன்னா இந்த ஸ்டிச்சஸ்லாம் விழும். இப்போ நான் இங்கே க்ரீனில் வச்சுட்டு இங்கே இந்த இடத்துல வச்சோன்னா 3 தையல் விழும். ஒரே நேரத்தில் 3 தையல் விழும். இப்போ நம்ம ஸ்லீவ்ஸ் அட்டாச் பண்ணுறப்ப 2 தையல் போடுவோம், கெட்டி தையல் போடுவோம். ஏன்னா ஒரு தையல் போட பிரிஞ்சு வந்துடும் சொல்லிட்டு. ஆனால் நம்ம 2 வாட்டி பண்ணாமல் ஒரே நேரத்துலேயே 3 தையல் விழும். பிக்கும் அதே மாதிரி தான். இது வந்து கரடிக்கிறது. கொஞ்சம் இப்படி வந்து இந்த இடத்துல 3 தையல் விழும். இந்த சிடியில் கொஞ்சம் டிசைனாக வரும். இஎஃப் இதெல்லாம் மோஸ்ட்லி யூஸ் ஆகாது. நம்ம ஏன்னா டி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் டிசைன் மாதிரி போடுறதுக்கு. நான் இதெல்லாம் அந்தளவுக்கு யூஸ் பண்ணதில்லை. மேபி சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஜி தான் வந்து ஓவர்லாக் பண்ணுறது. இதுதான் நிறைய யூஸ் பண்ணுவேன். ஜி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எப்படின்னா, இங்கே ஜியில் வச்சுட்டு இங்கே ப்ளஸ் வந்து என்னென்னா இதுவுமே தூர வரும், தூர தையல் விழும். இதுவே இங்கே மைனஸில் வச்சோன்னா கிட்ட வரும். இந்த ஓவர்லாக்கு தூர வரும். ப்ளஸில் வச்சோன்னா, மைனஸில் வச்சோன்னா கிட்ட வரும். இதுவே மீடியமாக இருக்கும். சென்டரில் வச்சோன்னா, மைனஸில் வச்சோன்னா தூர வரும். இதை மெஷின் யூஸ் பண்ணுறவங்க வந்து தெரிஞ்சிருக்கும். இங்கே 01 இருக்குது வந்து நான் யூஸ் பண்ணதே இல்லை. இது வந்து பட்டன் ஸ்டிச் பண்ணுறது. இங்கே போட்டிருப்பாங்க, இது பட்டன் ஸ்டிச் பண்ணுறது. மோஸ்ட்லி பட்டன்லாம் நமக்கு தேவைப்படாது லேடிஸ் ட்ரெஸ்ஸில். ஜென்ஸ் போடுற ஷர்ட் தான் பட்டன்லாம் தேவைப்படும். அதனால் நான் அது யூஸ் பண்ணதே இல்லை. இது வந்து ரிவர்ஸ் ஸ்டிச். இப்படி பண்ணோன்னா ரிவர்ஸ் போவோம். இதுதான் ஃபுட்டர்.
இது நம்ம காலில் யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மிஷின் வந்து டெமோ காட்டுறவங்களே இது மாதிரி யூஸ் பண்ண சொன்னாங்க. இது வந்து கவர் போட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல வந்து நம்ம இந்த பாபின் கேஸ்க்கு நூல் சுற்றிக்கலாம். இப்படி பண்ணால் நூல் சுற்றும். இந்த மிஷின் யூஸ் பண்ணுறது ஈஸி தான். இதில் என்னன்னா வந்து கரண்ட் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ண முடியும். அப்புறம் நம்ம ரொம்ப ரஃப்பாலாம் ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த இரும்பு மிஷின், பழைய மிஷின், அந்த பெரிய மிஷினில் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் பண்ண முடியாது. ஓரளவுக்கு மீடியம் ஸ்பீடில் பண்ணலாம். நமக்கு அவசரம்னா ஒரு 10 minutes ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். அதுக்கு மேலெல்லாம் ரொம்ப நேரம் தைச்சோன்னா இதில் லைட்டாக சவுண்ட் வரும். இது குட்டி மிஷின். இதோட ரேட்டு 15,000 இருந்தால் கூட இது குட்டி மிஷின்றதுனால நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணோம். ஒரு வீக்குக்கு ஒரு ட்ரெஸ் தைக்கலாம். அது மாதிரி இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணால் டெய்லி ஒரு 1 hour யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான். அது மாதிரி தான் இது. இங்கே தான் இதுலேயே இந்த பலகை கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த மிஷின் தேவைப்படலைன்னா இங்கே உள்ள இந்த கிளிப்பு இருக்குது. இதை இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த பலகை எடுத்து மேலே போட்டோம்னா ஃப்ளாட் ஆகிடும். இந்த மிஷினை எடுத்து நம்ம இங்கே கீழே வச்சிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வச்சிட்டோன்னா நம்ம இந்த டேபிளை வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த saree இருந்துச்சு. இந்த சம்கி saree எங்கள் ரிலேட்டிவ் வெட்டிங் இருக்குன்றதுனால இதை ஸ்டிச் பண்ணலான்னு எடுத்து வச்சேன். மோஸ்ட் ஆஃப் த ப்ளவுஸ்லாம் எங்கள் அம்மாவே தைச்சி கொடுத்துருவாங்க. கடையில் கொடுத்ததை தைச்சி கொடுத்துருவாங்க. இது கொஞ்சம் டிசைனர் சாரின்றதுனால இதுக்கு பிரின்சஸ் கட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் சொல்லிட்டு நானே ஸ்டிச் பண்ணாலும் இதுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். பிரின்சஸ் கட்டில் தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து இந்த ப்ளவுஸ் இருக்கு. இதுக்கு நாட். இது ஒருத்தர் கல்யாணம்ட்டுன்னு saree கொடுத்தாங்க. இதுவுமே அழகாக தான் இருக்கும். இந்த சாரியும் இதையும் பிரின்சஸ் கட் மாடலாக தைக்கலான்னு இருக்கேன். இதுக்கு ஸ்லீவ்ஸ் தான் இப்படி சமைக்கி வரும். saree ஃபுல்லாக இப்படி இருக்கும். உள்ளெல்லாம் வந்து சாட்டின். சம்கி சாரிக்கு இன்ஸ்கர்ட் தேவைப்படும் சொல்லிட்டு நான் சாட்டினில் வந்து 2 meters வாங்கினேன். இதில் இன்ஸ்கர்ட் தைக்கலாம் அப்படின்ட்டு. நான் இன்ஸ்கர்ட் தைச்சிட்டு ப்ளவுஸ் தைக்கணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டெய்லரிங் மிஷின்ஸ் பற்றி இதை பற்றி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.